திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 23ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையில் NLPயின் 3வது பயிற்சியை செய்ய இருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் போகலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். ஓரறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அவற்றொடு நாவே மூன்றறிவதுவே அதனொடு மூக்கே நான்கறிவதுவே அதனொடு கண்ணே ஐந்தறிவதுவே அதனொடு செவியே ஆறறிவதுவே அவற்றொடு மனனே நேரினின்றுணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியத்தில் இப்பாடல் குறிக்கப்பட்டுள்ளது. 5 வகையான அறிவு, அவற்றின் தொகுப்பான 6வது அறிவாகிய மனம், இவற்றை பற்றி எல்லாம் கூறப்பட்டுள்ளது. NLP என்று நாம் இப்பொழுது பயின்று வருகின்ற இந்த பயிற்சி முறையில் இதே போல ஒவ்வொரு புலன்களின் வழியாகவும் கிடைத்த அறிவினை நுட்பங்களை மாற்றி நமக்கு அதை சாதகமாக்கிக் கொள்ளும் வழிமுறை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைய நிலையில் நாம் நண்பர்கள், உறவினர்கள் இடையே சில கசப்பான நினைவுகளை வளர்த்து கொண்டு அவற்றை சுமைகளாக்கி உறவுகளையும் அவர்களை நினைக்கும் பொழுதே கசப்பான ஒரு எதிர்மறை உணர்வை நம் மனதில் தோற்றுவித்துக் கொண்டு வருகிறோம். பலருக்கும் இது ஒரு சுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து, எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதே இன்றைய பயிற்சியினுடைய சாரம். கண்களின் மூலமாக காட்சி, செவிகளின் மூலமாக சப்தம், தொடு உணர்வு, ஸ்கின் வழியா நம்ம தொடு உணர்வு, இந்த 3 விஷயத்தை முக்கியமாக NLPயில் நம்ம கவனம் எடுத்து பயிற்சிக்கு பயன்படுத்திக்குவோம். மற்ற 2ஐயும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது நாசியிலிருந்து மனம், இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதன் மூலமாக வேண்டுமானால் சேர்த்துக்கொள்ளலாம். சுவை, இதையும் நாம் தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்திக் கொள்வோம். பொதுவாக காட்சி, சப்தம், ஸ்பரிசம், இந்த 3 விஷயங்களை மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம். இப்பொழுது இன்றைய பயிற்சியில் நண்பர்களுக்குள் அல்லது உறவினர்களுக்குள் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களை நம் மனதை விட்டு நீக்குவதற்கான பயிற்சி. இந்த பயிற்சி முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையிலானது. வலது பக்க மூளை சார்ந்தவர்கள், பொதுவாக பெண்களுக்கு இப்பயிற்சி மிகவும் நல்ல முறையில் வேலை செய்யும். நாம் பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கிறோம். அதனுடைய நோக்கம் அனைவருக்கும் ஒரே பயிற்சி என்பதாக இல்லாமல் அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி பயிற்சிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் பயிற்சி நுட்பங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடிப்படை ஒன்றுதான், நுட்பங்கள் சிறிது சிறிதாக மாறுபடும். எனவே இன்றைய பயிற்சியையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். பயிற்சிக்கு செல்லும் முன் காட்சியில் நம்ம என்ன
நுட்பங்களை மாற்றுகிறோம் என்றால், காட்சியில் வண்ணம் என்கின்ற ஒரு பரிமாணம் இருக்கும், அளவு என்கின்ற ஒரு பரிமாணம் இருக்கும், தொலைவு என்கின்ற ஒரு பரிமாணம் இருக்கும். இவற்றை பயன்படுத்துவோம். சப்தத்திலும் கூட இனிமையான சப்தம், சீரான சப்தம், சப்தம் குறைவான நிலை, கொடூரமான சப்தம் என்றெல்லாம் வகைப்படுத்துவோம். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றினால் மொத்த காட்சியினுடைய தன்மையும் மாறிவிடும் என்பதே NLPயினுடைய அடிப்படை சூத்திரம். அதாவது சப்தத்திலோ அல்லது காட்சியிலோ தொடு உணர்விலோ ஏற்படுகின்ற நுட்பங்களை மாற்றி அமைப்பதின் மூலமாக காட்சியினுடைய தன்மையை, அதனுடைய கசப்பை மாற்றுவது நோக்கம். பயிற்சிக்கு செல்லும் முன் மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு செல்வோம். பின்பு நான் கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த காட்சிகளை அமைத்து கொண்டே வர வேண்டியது தான். பயிற்சிக்கு செல்வோமா? இதை அமர்ந்த நிலையிலும் செய்யலாம், படுத்த நிலையிலும் செய்யலாம். உடல் தளர்வாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வசதியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளில் சின் முத்ரா அல்லது குபேர முத்ரா இருக்கட்டும். மூன்று ஆழ்ந்த சுவாசங்களை நாம் இப்போது எடுத்துக்கொள்கிறோம். 3, 2, 1. மனம் இப்பொழுது ஒரு அமைதியான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் ஒரு காட்சியை முடிவு செய்து கொள்ளுங்கள். யாராவது ஒருவருடன் நடந்த ஒரு சம்பவம், நீக்க வேண்டிய, மனதிலிருந்து நீக்க வேண்டிய ஒரு சம்பவம், அதை முடிவு செய்து கொண்டீர்கள். இப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது, மூச்சு சீராக வந்து போய்கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் ஆழமான அமைதியான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு சுவாசமும் உங்களை அமைதியின் ஆழத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. வேகமாக ஒரு முறை அந்த சம்பவத்தை, அந்த காட்சியை நீங்கள் இப்போ மனத்திரையில் ஓட்டி பார்க்கிறீர்கள். ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் ஓட்டி பார்த்துறீங்க. அந்த சம்பவத்தை இப்பொழுது நாம் வலது மூளையின் துணையோடு நம்முடைய மனதிலிருந்து நீக்க இருக்கிறோம். இப்பொழுது அந்த சம்பவத்தை நீங்கள் மனத்திரைக்கு கொண்டு வருகிறீர்கள். அந்த சம்பவத்திலிருந்து, அந்த படத்திலிருந்து நீங்கள் இப்பொழுது வெளியே ஜம்ப் செய்கிறீர்கள். நீங்கள் வெளியே குதித்த பிறகு அந்த காட்சியை சற்று தூரத்திற்கு தள்ளி விடுகிறீர்கள். ஜூம் அவுட். இப்பொழுது அதிலிருந்து வருகின்ற சப்தங்கள் உங்களுடைய காதுக்கு கேட்கவில்லை, ஆனால் காட்சி மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று தூரத்திற்கு அந்த காட்சியை தள்ளுகிறீர்கள். அது சிறிதாகிவிட்டது.
சப்தங்கள் எதுவும் உங்களுக்கு கேட்கவில்லை. அசைவுகள் மட்டுமே லேசாக தெரிகின்றன. இன்னும் சற்று அந்த காட்சியை தள்ளிவிடுகிறீர்கள். காட்சி மங்களாகிக் கொண்டே வருகிறது. உருவங்கள் தெளிவாக இல்லை. அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜூம் அவுட் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்று தொலைவிற்கு அந்த காட்சியை தள்ளுகிறீர்கள். இன்னும் சற்று தொலைவாக. இப்பொழுது மங்கலான ஒரு பட காட்சி மட்டுமே உங்களுடைய மனத்திரையில் இருக்கிறது. இன்னும் அந்த காட்சியை தொலைவுக்கு தள்ளுகிறீர்கள். அது சிறிதாகிக் கொண்டே செல்கிறது. இன்னும் தொலைவிற்கு, இன்னும் தொலைவிற்கு. அது ஒரு புள்ளியாக மாறிவிட்டது. இன்னும் தொலைவிற்கு. அது காற்றிலே கரைந்து மறைந்து விட்டது. இந்த சம்பவம் உங்களுடைய மனதை விட்டு அழிக்கப்பட்டு விட்டது. மனம் இப்பொழுது நிர்மலமாக இருக்கிறது. எண்ணங்களின் சுமையற்ற ஒரு நிலை. பிளாங்கா இருக்கு. ஆனந்தமான ஒரு 3 சுவாசத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆனந்தமான சுவாசம். மூச்சு விடுவதே ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. மனம் பாரம் இல்லாமல் காற்றிலே பறப்பது போல ஒரு பட்டம் மாதிரி லகுவாக இருக்கிறது. நான் இப்போ ஒரு 3 கவுண்ட் நான் சொல்லுவேன். படிப்படியாக நாம் புற உணர்வுக்கு வர இருக்கிறோம். 1, feel your body. 2, feel your breathing. And 3. இந்த பயிற்சி ஏதோ நம்ப முடியாதது போல் சிலருக்கு தோன்றலாம். அது எப்படி தள்ளி விட்டா போயிருமா நினைவுகள் அப்படின்னு. இடது பக்க மூளை வேலை செய்தால் அது அப்படித்தான் தோன்றும். வலது பக்க மூளை என்பது தள்ளிட்டேன் அவ்வளவுதான் போயிடுச்சு. இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் இப்பொழுது நீங்கள் வெற்றியடைந்திருக்கிறீர்களா என்பதை டெஸ்ட் செய்து பார்த்து கொள்ளலாம். அதுக்கான டெஸ்டிங் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ 1லிருந்து 10 வரை வேல்யூ பண்ண போகிறீங்க. அதாவது இந்த காட்சி எத்தனை சதவீதம் நம்முடைய மனதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே வேல்யூ பண்ணி பார்த்துக்கலாம். 80% சிலருக்கு நீங்கி இருக்கும். அது நல்ல முன்னேற்றம். அந்த நிகழ்ச்சி, அந்த சம்பவம் இனி அவருடைய மனதில் எப்பொழுதும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. சிலருக்கு 10% குறைந்து இருக்கலாம். எதுவும் ஓகே தான். திரும்ப நாம் முயற்சி செய்யும் பொழுது, நம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் பொழுது இந்த பயிற்சி நமக்கு மிகுந்த பலனை அளிக்கும். மீண்டும் இப்பொழுது கண்களை மூடிக்கொள்கிறீர்கள்.
அதே சம்பவத்தை இப்போ நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். சிலருக்கு சம்பவம் அடியோடு திரும்ப வராது, வந்து கட்டாயி போயிடும். சிலருக்கு விடாமல் பிடிச்சிருப்பாங்க, லெஃப்ட் பிரெயின் ஓரியன்டான ஆட்கள். அவங்களுக்கு பெரிய மாற்றம் வந்திருக்காது. ரைட் பிரெயின் ஓரியன்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி மீண்டு வந்திருப்பதை காண முடியும். நீங்களே இதற்கான மதிப்பெண்களை கொடுத்து கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நமது சுவாசத்துக்கும் காற்றுக்கும் நன்றி கூறலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் நாம் சுவாசிக்கும் மாயாஜால காற்று. முன்னாடியெல்லாம் நான் நன்றி உணர்வை பற்றி தெரியாமல் இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் நான் ரொம்ப யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நன்றி உணர்வு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்னோடய வாழ்க்கையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடச்சிது. இதே மாதிரி நான் சுவாசிக்கிற காற்றுக்கும் நான் நன்றி உணர்வு தெரிவிக்கும் போது என்னோடய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்தது. இதையே நன்றியுணர்வு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்கும் நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா அவங்கள நான் ஒரு பைத்தியம்தான் நினச்சிருப்பேன். நியூட்டன் சொன்ன மாதிரி இந்த சூரிய மண்டலத்தில் சூரியனிலிருந்து பூமி இருக்கிற தூரம் சரியான தூரத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒளியும் வெப்பமும் கரெக்டாக இருக்குது. இது இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டலாவோ இல்லை ஒரு தற்செயலான நிகழ்வோ கிடையாது அப்படின்னு நியூட்டன் சொன்னதை எனக்கு என் மனசில் படும்போது தான் இதை பற்றி நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு வளிமண்டலத்தில் இருக்கிற பிராண வாயுவை நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வளிமண்டலத்துக்கு வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற இதே அதில் இல்லை. இதுவும் ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அதே மாதிரி அந்த பிராணவாயு நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட செல் ஒவ்வொன்றுக்கும் போய் நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வு அது கொடுக்குது. நம்மளால் சாப்பிடாம பல மாதங்கள் கூட இருந்துக்கலாங்க, தண்ணி குடிக்காமல் பல நாட்கள் இருந்துக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு சில நிமிடங்கள் கூட நம்மளால் உயிர் வாழ முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான காற்றுக்கு நம்ம எத்தனை பேர் நன்றி உணர்வாக இருந்திருக்கிறோம். உண்மையிலேயே நம்மளுக்கு கிடைச்ச அந்த காற்றை நன்றியுணர்வோடு இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரை யோசித்து அது நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி அது வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து பாருங்கள். இதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் மினிமம் 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இயற்கையில் கிடைச்சிருக்கல பொருட்களுக்கு நம்ம உண்மையாக நன்றி உணர்வு இருக்கும்போது, அதாவது நம்மளுக்கு கிடைச்ச காற்று, தண்ணி, சூரியன், மரம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த உலகம் இதில் இருக்கிற பொருட்கள் நம்மளுக்கு அபரிவிதமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம், நடந்துக்கிட்டு இருக்கும்போது பண்ணலாம், கடைக்கு போகும்போது பண்ணலாம். எப்போல்லாம் நம்மளுக்கு யோசனை இருக்குதோ அப்போ அதெல்லாம் பண்ணலாம். நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறது ஒரு நன்றி உணர்வை இழுக்கிறதா இமேஜின் பண்ணி அந்த நன்றி உணர்வு நம்மளோட எல்லா செல்லையும் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு புதிய ஆற்றல் கிடைச்ச மாதிரியும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதையே தான் பழைய காலத்து நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் நிகழ்கிற
ஒவ்வொரு பகுதியையும் தங்கமாக மாற்றக்கூடிய ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற உண்மையான ஒரு ரசவாதியாக ஒவ்வொருத்தவங்களும் மாறிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த நம்ம காற்றை வந்து நம்ம நன்றியுணர்வாக இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பொருளும் தங்கமாக மாறும். அந்த மாற்றுறதுக்கு எப்படிங்கிற அந்த மெத்தடும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பண்டைய கால நூல்கள் எல்லாம் சொல்லுதுங்க. அதனால் நாம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த காற்றுக்கு ஒரு நன்றியுணர்வாக இருப்போம். எப்பயும் போல் நீங்கள் காலையில் 10 நபர்களுக்கு நன்றியுணர்வை தெரிவிங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கையில் குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு மாயாஜால கல்லையும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றி தெரிவிங்க. நம்மளோட எய்மை நினச்சி பார்த்து அதை சக்ஸஸ் ஆனதாகவும் அதுக்கு நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதாகவும் அதை நம்ம சந்தோஷப்படுறதாகவும் நன்றியுணர்வை தெரிவிங்க. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு நல்ல விதமான காலை இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு நன்றி உணவை தெரிவிச்சுட்டு தூங்க போகலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. காற்று நமது வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்தோம். இன்று காற்று சம்பந்தப்பட்ட காற்றை உபயோகிக்கும் 10 விஷயங்களுக்கு நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்துங்கள். அது வாகனத்தின் டயராக இருக்கலாம், கேஸ் சிலிண்டர், மின்விசிறி போன்ற காற்று சம்பந்தப்பட்ட எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நமது வேலைக்கான உறுதிமொழியை செய்ய இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈர்ப்பு விதியின்படி நல் எண்ணத்துடன், நல் வார்த்தைகளுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன், நேர்மறை எண்ணங்களுடன், நன்றியுணர்வுடன் நாம் கேட்கும்போது நாம் கேட்டதை பெறுவோம். இவ்வாறு நாம் இருக்கும்போது நாம் கேட்டதை இப்பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்து பெற்றுத்தரும். இன்று நாம் நமக்கான ஒரு நல்ல வேலைக்கான நேர்மறை உறுதிமொழிகளை பார்ப்போம். என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. ஏனெனில் எனது கனவு வேலையை நான் என்னிடம் ஈர்த்துவிட்டேன். ஏனெனில் எனது கனவு வேலையை நான் என்னிடம் ஈர்த்துவிட்டேன். எனக்கு கிடைத்துள்ள வேலை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. எனக்கு கிடைத்துள்ள வேலை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நல்ல வேலை வாய்ப்புகள் சுலபமாக என்னை நோக்கி மேலும் மேலும் வருகின்றன. நல்ல வேலை வாய்ப்புகள் சுலபமாக என்னை நோக்கி மேலும் மேலும் வருகின்றன. பிரபஞ்சம் எனக்கு சிறந்த ஜாபை தந்திருக்கிறது. பிரபஞ்சம் எனக்கு சிறந்த ஜாபை தந்திருக்கிறது. நான் எனது கனவு ஜாபில் வேலை செய்கிறேன். நான் எனது கனவு ஜாபில் வேலை செய்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு ஒரு அற்புதமான வேலையை என்னுடன் இணைக்கிறது. பிரபஞ்சம் எனக்கு ஒரு அற்புதமான வேலையை என்னுடன் இணைக்கிறது. எனக்கு அருமையான சம்பளத்துடன் திருப்தியான வேலை இருக்கிறது. எனக்கு அருமையான சம்பளத்துடன்
திருப்தியான வேலை இருக்கிறது. இந்த ஒரு ஆகச்சிறந்த வேலைக்கான தகுதி எனக்கு உள்ளது. இந்த ஒரு ஆகச்சிறந்த வேலைக்கான தகுதி எனக்கு உள்ளது. நான் அதை பெறுகிறேன். நான் அந்த வேலையை பெறுகிறேன். எனது பாசிட்டிவான அணுகுமுறை எனக்கு புதிய கதவுகளை திறந்து கொண்டே இருக்கிறது. எனது பாசிட்டிவான அணுகுமுறை எனக்கு புதிய கதவுகளை திறந்து கொண்டே இருக்கிறது. வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி நான் ஒரு காந்தத்தைப் போல ஈர்க்கப்படுகிறேன். வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி நான் ஒரு காந்தத்தைப் போல ஈர்க்கப்படுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைவதற்கான திட்டமிடல் பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் இலக்குகளை அடைவதற்கான இன்றைய பணிகளை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். இன்று மாலை உங்கள் குறிப்பேட்டை எடுத்து நீங்கள் திட்டமிட்ட பணிகளை செய்துவிட்டீர்களா என்று குறிப்பேட்டில் எழுதவும். விட்டுப்போன பணிகளுக்கான காரணங்களை ஆராயுங்கள். அதை எவ்வாறு முடிப்பது என்று திட்டமிடுங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளுக்கான பணிகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.